தம்பி, உனக்கு தங்கச்சி பிறந்திருக்காப்பா. ஆனா எங்களால உங்க அம்மாவை காப்பாற்ற முடியல. உங்க அப்பாவும் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். இப்போ அம்மாவும் இல்லை. உன் தங்கச்சியை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும்டா. என்னப்பா எட்வின் சர்ச்சைக்கு கிளம்பிட்டீங்க போல? ஆமா, ஆமாண்ணா. சரி, சரி. நானும் பார்த்துன்னே இருக்கேன். நீங்களும் அந்த வாய் பேச முடியாம, காது கேட்காத பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஹோம்ல ஏதாவது சேர்க்கலாம்ல? கஷ்டமா? ஏண்ணா நீங்க அப்படிலாம் சொல்றீங்க? அதெல்லாம் எனக்கு எதுவும் பெரிய கஷ்டம் இல்லண்ணா. இல்லப்பா, உனக்கும் வாழ்க்கை இருக்கு, கரியர் இருக்கு. காலத்துல ஒரு கல்யாணம் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னப்பா எதுவும் பண்ண முடியாதுல்லப்பா. இதுதான் இப்படி ஹோம்ல சேர்த்துட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. ஏன்னா நீங்க வேற இங்க பாத்துக்கிறத விட எனக்கு வேற என்னன்னா பெரிய வேலை இருக்கு. நீங்க போய் வேலையை பாருங்க. ஏய், எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எங்க இந்த பக்கம்? சர்ச் போயிட்டு இருக்கோம். அப்படியா? சரி, சரி. ஆனா என்னவோ தெரியலப்பா. நானும் இந்த ரோட்ல போறேன், வரேன். அதனால உங்களை பார்த்தங்காட்டி ரொம்ப பாவமா இருக்குப்பா எனக்கு. ஆமா இருக்கா? ஏன் நீங்க அப்படிலாம் சொல்றீங்க? நானே இவ்வளவு ஒரு அழகான தங்கச்சி ஆம்பளை எடுத்து தரேன் எவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். ஆமாப்பா, நான் என்ன பண்ண முடியும்? உங்க அம்மா அப்பா என்ன செஞ்சாங்கன்னே தெரியல. இப்படி வந்து மாட்டிட்டு இருக்கேன். ஐயோ, ஏங்க நீங்க பாவம் இவன்லாம் சொல்றீங்க? உங்களை பாத்துக்கிட்டு அந்த டேலண்ட் ஆண்டவர் என்கிட்ட கொடுத்ததுனால தான் இப்படிப்பட்ட ஒரு தங்கச்சி இருக்காரு. நீங்க இப்படி சொன்னா எப்படி? ஏன்ப்பா, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்தாலும் எனக்கு புரியுது. பார்த்துக்கீங்க. ஓ, பாட்டா? தகப்பனே நல்ல தகப்பனே தகப்பனே நல்ல தகப்பனே உனக்குள்ள இவ்வளவு பெரிய தாளம் இருக்கா? இது தெரியாம எத்தனை பேர் எப்படி பேசிட்டு போறாங்க?